ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுளில் ஆட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. இதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளை பற்றி என்னென்னு பார்ப்போம். கூகுள் சர்ச் இன்ஜின் இன்றைக்கி இது யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. எனி டவுட் நம்மளுக்கு என்ன கேள்வியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்குறது நம்ம கூகுளில் தான் கேட்குறோம். ஸ்கூல் போகிற பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கூகுள் சர்ச் இன்ஜினில் தான் கேட்குறோம். ஸோ கூகுள் சர்ச்சில் நம்மளுக்கு என்ன கொஷினாக இருந்தாலும் நம்ம கேட்கலாம், அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா வேரியஸ் பீப்புள் அதில் போஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். கூகுளில் இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம், எனக்கு ஒரு மொபைல் வேணும், இதோட ஸ்பெக் என்னன்னு சர்ச் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ச் என்ன ஆகுனா உங்களை ஒரு வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த வெப்சைட்டில் டாப்பில் பாட்டமில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பேனர்ஸ் வரும். இதுதான் கூகுள் ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸ் வெப்சைட்ஸ், ஒவ்வொரு சேனல்ஸு, யூடியூப்பு, இந்த மாதிரி வேரியஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக சினிமா பற்றின அப்டேட்ஸ் இருக்கும். எல்லா பேஜ்லேயும் அவங்க கூகுள் ஆட்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதில் கூகுள் ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கூகுள் ஆட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம பே பண்ணுறோம். AdWords, அதாவது டெக்ஸ்ட் சர்ச் ரிசல்ட்டுன்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தேடுறப்போ ஃபஸ்ட்டு 3 வரும். கூகுளோட ஆட், அந்த எல்லோ கலர் சிம்பிள் போட்டு ஆடுன்னு சொல்லிட்டு 3 வரும். இதுதான் AdWords. ஸோ கீவேர்ட் பேசிஸில் இது கொண்டு வரும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தேடுறப்ப ஃபஸ்ட்டு யார் செல்லரோ அவங்களோட செல்லரோட நேம், அவங்களோட வெப்சைட் ஃபஸ்ட்டு 3 டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கூகுள் மேப்பும் ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்டும் வரும். ஸோ கூகுள் AdWords, கூகுள் பேனர் ஆட், இதுதான் இப்போ மெயினாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் தனியாக இருக்குது. பட் இப்போ நம்ம கூகுள் ஆட்ஸ் மட்டும் தான் பற்றி பேச போகிறோம். இது இல்லாமல் யூடியூப் ஸ்கிப் ஆட்ஸ், யூடியூப்பில் பம்பர் ஆட், அது ஒரு தனி கேட்டகரி. ஸோ இப்போ ஜஸ்ட் கூகுளோட பேனர் ஆட் அண்ட் AdWords, அதாவது டெக்ஸ்ட் சர்ச் ரிசல்ட், இதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் சர்ச்சில் ஒரு ப்ராடக்ட் தேடுறோம். ஸோ சோனி டிவி அப்படின்னு தேடுறப்போ ஃபஸ்ட்டு 3 ரிசல்ட் வரும். அது பெய்ட் ஆட்ஸ், எல்லோ கலர் சிம்பிளில் ஆடுன்னு சொல்லி இருக்கும். இது பெய்ட் ஆட்ஸ். இதுக்கு அடுத்தபடியாக வர்றது தான் ஆர்கானிக் ரிசல்ட். அது நார்மலாக SEO பண்ணி டிஃபால்ட்டாகவே நிறைய வியூஸ் இருக்கிற சைட்டு உங்களுக்கு டாப்பில் வரும். இல்லைனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நிறைய சப்மிஷன் பண்ணி டாப்பில் கொண்டு வருது. பட் இதுக்கு மேலே டாப்பில் கூகுளோட பெய்ட் ஆட்ஸ் 3 வரும். ஸோ இதுதான் கூகுளுக்கு நம்ம பே பண்ணி நம்ம சைட்டை டாப்பில் கொண்டு வரது. இதுக்கு நம்ம சில கீவேர்ட்ஸ் போடுவோம். இந்தந்த கீவேர்ட்ஸ்க்கு எனக்கு டாப்பில் வர மாதிரி பண்ணணும், இந்த ஏரியா, இந்த சிட்டியில் வரணும், இந்த ரேடியஸ், அதாவது 150 கிலோமீட்டர்ஸ் ஆர் 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ளே என்னோடய ஆடு இந்த இடத்துல யாராவது சர்ச் பண்ணுறப்ப டாப்பில் டிஸ்பிளே ஆகணும். இதுக்கு பிட்டிங் சிஸ்டம் இருக்குது. இதுக்கு பிட் பண்ணி தான் நம்ம டாப்பில் கொண்டு வரணும். இப்போ ஒரு ஊரில் ஒரு சிட்டி கவர் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம திருச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருச்சியில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரு சோனி டிவி செல்லர் அப்படின்னா உங்களோட ஏஜென்சி தனியாக இருக்குது, நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ப்ரொமோட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கீவேர்ட் நீங்கள் போடுறீங்க, டாப்பில் வரும். டாப்பில் உங்களை விட யாராவது அதிக பிட், அதாவது ஒரு கிளிக்கு ₹1, ₹5, ₹10 எவ்வளோ வேணால் வைக்கலாம். ஸோ யார் மேக்ஸிமம் பிட்டிங் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டாப்பில் வரும். ஸோ எவ்வளோ பிட்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம மேனுவல் பிட்டிங் பண்ணலாம், ஆட்டோமேட்டட் பிட்டிங் பண்ணலாம். ஆட்டோமேட்டட் பிட்டிங்கிறப்போ யார் எவ்வளோ வச்சாலும் அதுக்கு மேலே ₹1 கூட கூகுளே அசைன் பண்ணி உங்களை டாப்பில் கொண்டு வரும். கூகுளால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய இருக்குங்க. இந்த கூகுள் பெய்ட் ஆட்ஸ் மூலமாக நிறைய லீட்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷாப்பிங், அதாவது ஷாப்பிங் கார்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அமேசான் மாதிரி. ஸோ அமேசான் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்களெல்லாம் தாண்டி டாப்பில் வருதுங்கிறது, கூகுள் ஃபஸ்ட் பேஜில் ஃபஸ்ட் ரேங்க் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த கூகுள் AdWordsங்கிறது நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த கூகுள் AdWordsல என்னென்ன நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களோ, என்னென்ன அந்த அமேசானோட காம்படிட் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா கீவேர்ட், அதுக்கு ரிலேட்டட் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு, உங்கள் ஷாப்பிங் கார்ட்டுக்கு ரிலேட்டட் கீவேர்ட் எடுத்து நீங்கள் ஆப்டிமைசேஷன், அதாவது கூகுளுக்கு பே பண்ணுறப்போ உங்களது அமேசானை விட மேலே டாப்பில் 3 சர்ச் ரிசல்ட்டை ஒரு ரிசல்ட்டாக காட்டும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய லீட்ஸ் கொடுக்கும். இந்த கூகுள் ஆட்ஸில் உங்களோட சர்ச் ரிசல்ட் டாப் 3ல் வரணும் அப்படிங்கிறப்போ, இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இ-காமர்ஸ் சைட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் ப்ராடக்ட்டை டாப்பில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஃபர்னிச்சர் வாங்க போகிறீங்க, ஒரு சோஃபா செட் நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ அமேசான் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு மேலே நீங்கள் கூகுள் பெய்ட் ஆட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களது டாப்பில் வரும். அதுக்குமே காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இது பிட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த பிட்டிங் சிஸ்டமில் நீங்கள் உங்களோட சைட்டு டாப்பில், அதாவது 3 ஆட் வரும்போது ஃபஸ்ட்டு வரணும்னா நீங்கள் ₹20 அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் காம்படிட்டர் ₹30 வச்சுருந்தாங்கன்னா அவருக்கு தான் டாப்பில் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக் பிட்டிங் சிஸ்டம் நம்ம அசைன் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளே மேனுவலாக அனலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பிட்டிங் மாற்றுறப்ப நம்மளது டாப்பில் வரும். ஸோ அமேசானுக்கும் மேலே நம்மளது டாப்பில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் அதை கிளிக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய லீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூகுள் AdWordsல சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பெய்ட் ஆட் கொடுக்குறப்போ கீவேர்ட்
கீவேர்டு அனலைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அதாவது உங்கள் காம்படிட்டர் என்னென்னலாம் கீவேர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் கூகுள் கீவேர்ட் பிளானர் மூலமாக அனலைஸ் பண்ண முடியும். அந்த இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இப்போ ஃபர்னிச்சர், பெஸ்ட் ஃபர்னிச்சர் இன் சென்னை, பெஸ்ட் ஃபர்னிச்சர் இன் திருச்சி அப்படின்னு போடுறப்போ உங்களோட அந்த கீவேர்டை கூகுள் கீவேர்ட் பிளானரில் போட்டிங்கன்னா கீவேர்ட் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள் சஜஸ்ட் பண்ணும். என்னென்ன கீவேர்ட் நீங்கள் போடலாம், எதுக்கு அதிகமான சர்ச் வால்யூம் இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அது டிஸ்பிளே பண்ணும். அந்த அதிகமான சர்ச் வால்யூமை நீங்கள் எடுத்து அந்த கீவேர்டை கூகுள் ஆட்வேர்ட்ஸ்க்கு கொடுக்கணும். நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டம்ப் பண்ணக்கூடாது. லிமிட்டட் கீவேர்ட்ஸ், அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து கூகுள் ஆட்வேர்ட்ஸில் கொடுக்கணும். நிறையா கொடுத்தீங்கன்னா சர்ச் வால்யூம் ஸ்ப்ரெட் ஆயிரும், அதாவது நிறைய லீட்ஸ் கிடைக்காது. இன்னொன்று, நீங்கள் மேஜர் சிட்டிஸில் கொடுக்குறப்ப என்னென்னா காம்படிட்டிவ் ஹையாக இருக்கும், நிறைய பேர் அதிகமான பிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கீவேர்ட் கொடுக்குறப்ப ஈஸியாக அவங்க ஃபண்ட்ஸ் வந்து குயிக்காக முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கீவேர்ட் செலக்ட் பண்ணியாச்சு, ஒரு 10 கீவேர்டு இல்லை 20 கீவேர்டு உங்கள் ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆட்வர்ட்ஸில் அப்டேட் பண்ணிட்டீங்க, பிட்டிங்கும் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, இந்த ஏரியாவில் இந்த இடத்துல மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். எக்ஸாம்பிள் சென்னையில் அண்ணா நகர் மட்டும் தெரிஞ்சால் போதும், பெசன்ட் நகர் மட்டும் தெரிஞ்சால் போதும். குறிப்பிட்ட ரேடியஸ், அதாவது 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ், 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ், இதில் மட்டும் சர்ச் பண்ணுறவங்களுக்கு என்னோட கீவேர்ட் டிஸ்பிளே ஆனால் போதும்னு நம்ம அசைன் பண்ணலாம். இதை ஷெடியூலிங் பண்ணிக்கலாம். எனக்கு மார்னிங் ப்ரைம் டைம், இந்த மார்னிங்கில் இந்த டைம் மட்டும் என்னோட ஆட் டிஸ்பிளே ஆனால் போதும், ஆஃப்டர்நூனில் மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும், சண்டே மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும். பட்ஜெட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீபெய்ட் மாதிரி தான், மந்த்லி பேசிஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி வேணால் இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு வேணான்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. பட் ஒரு கேம்பெயின் நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னே அதை இமீடியட்டாக பாஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ ப்ரீபெய்ட் தான். நீங்கள் இன்றைக்கி வேணும்னா இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு வேணான்னா பண்ண வேண்டாம். ஆனால் உங்களோட கேம்பெயின் ரெகுலராக இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்டிமைசேஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். கூகுளை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் நீங்கள் ஆடு நான் ஸ்டாப்பாக கொடுக்கணும். அது ஒரு நாளைக்கு 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 200 ரூபாயாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாள் கொடுத்துட்டு ஒரு 5 நாள் கழிச்சு இன்னொரு தடவை ஒரு நாள் கொடுத்து அதிகமான பட்ஜெட் கொடுத்தாலும் யூஸ் இல்லை. 100 ரூபா பெர் டே வச்சாலும் ரெகுலராக இருக்கணும். ரெகுலராக இருக்கப்போ ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மூலிமா. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ரெகுலராக இருக்கணும். சும்மா 1 டே கொடுத்துட்டு 2 டேஸ் கொடுத்துட்டு, சில கேம்பெயின் ஒரு 10 டேஸ்னால் அது பண்ணலாம். பட் அதிக பட்ஜெட்டில் பண்ணணும். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் ரிசல்ட் இருக்காது. ஸோ ரெகுலராக பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா லாங் டேர்மாக பண்ணுறப்ப தான் கூகுள் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஷார்ட் ரனில் பெருசாக கிடைக்காது. ஒரு 5 நாள் 10 நாள் கொடுக்குறேன், அப்புறமா ஒரு 10 நாள் கேப் விட்டு கொடுக்குறேன்னா யூஸ் இல்லை. ஸோ லாங் ரன் பண்ணுற மாதிரி வச்சுங்க. ஷார்ட் ரன் பண்ணிங்கன்னா அதிக பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா இது பண்ணுறதே வேஸ்ட்டு தான், உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது கூகுள் ஆட்வேர்ட்ஸ், கூகுளோட பெய்ட் ஆட்ஸ், டெக்ஸ்ட் சர்ச் ஆட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் பேனர் ஆட். இது வந்து இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.